திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. நான் கூட யோசிப்பேன், எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது. மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம். அது மட்டும் இல்ல, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்ப ரீசெண்டா ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா? சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அந்த லைன். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்றது. உங்களை எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது? எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது? அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சட்டம் ஒழுங்குல நாடே சந்தி சிரிக்குது, அதுலயா? பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குது, அதுலயா?